விவசாயம் செய்யும் அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம விவசாயம் சேனலில் எதை பற்றி பார்க்கலான்னா, இந்த குட்டை நேப்பியர் வளர்ப்பு தாங்க. குட்டை நேப்பியர் எதுக்கு போடலான்னா, ஆடு, மாடு, கோழி, முயல் இதுமாரி எல்லாத்துக்குமே இந்த குட்டை நேப்பியரை வந்து போடலாம். முயலுக்கெல்லாம் போடுறதுனா கொஞ்சம் ரொம்ப இளம்பிலே அறுத்து போட்டு நல்லா சாப்பிடும். சரிங்களா? கரணை இது போல் எங்கே வேணாலும் தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவரி பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதான் கரணை. இங்கே பாருங்கள் எப்படி நறுக்கி கொடுக்குறேன் என்னென்னு பார்த்தா தெரியும். ஒரு இதில் வந்து 5 கணுவு 6 கணுவுங்கிறது எல்லாமே வரும். உங்களுக்கு வேணுங்கிறவங்க கீழே கொடுக்குற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள். இது எப்படி நடவு பண்ணுறதுங்கிறது ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன். பாருங்கள், லாஸ்ட் வரைக்கும் கிளிக் பண்ணாமல் பாருங்கள், அப்போனா உங்களுக்கு தெரியும். சரிங்களா? நம்மள்ட்ட சூப்பர் நேப்பியர், குட்டை நேப்பியர் மட்டும் தான் இல்லைங்க, சூப்பர் நேப்பியர் ரெடியாகவும் இருக்குது. சூப்பர் நேப்பியர் எப்போ வேணால் எடுத்துக்கலாம். அதே போல் ரெட் நேப்பியரும் நம்மள்ட்ட இருக்குது. ரெட் நேப்பியரும் ஃபுல்லாக நம்மள்ட்ட இருக்குது. அதை விட்டிங்கன்னா குட்டை நேப்பியர் இப்போ வீடியோ போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதுதான். சரிங்களா? குட்டை நேப்பியரும் இருக்குது. இது ஒரு 4 அடி தான் வரும்னு வச்சுக்கலாம் குட்டை நேப்பியர். இப்போ நடவு பண்ணுறதை வாங்க பார்த்துக்கலாம் எப்படின்னு. இப்படி தான் கரணை வரும். கரணை இப்படி தான் நறுக்கி உங்களுக்கு கொடுப்போம். இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த குட்டை நேப்பியர் பொறுத்தளவுக்கு தோப்பு உள்ள எந்த தோப்பு உள்ளாரையும் வைக்கலாம். அப்படி இல்லை நமக்கு வந்து ப்ளைனாக நிலம் இருக்குது, அந்த ப்ளைனாக நிலத்தில் கூட வைக்கலாம். வாங்க எப்படி நடவு பண்ணுறதையும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். இந்தமாரி கரணை உங்களுக்கு வந்து நான் பார்சல் பண்ண பிறகு கரணை இப்படி தான் வந்துட்ட பிறகு இப்போ பார் போட்டு நட்டாலும் சரி, இல்லை ப்ளைனாக கயிறு பிடிச்சி 3க்கு 1 நடணும். அகலம் வந்து 3 அடி இருக்கணும், லென்த்தில் வந்து 1 அடிக்கு இருக்கணும். சரிங்களா? இப்போ பாருங்க, இது பார் பிடிச்சி நடுது, தண்ணி விட்டோன்னே இப்படி மேலே சொல்லி விட வேண்டியதான். ஃபுல்லாக கரணை போயிடலாம். நுனிக்கரணை, அடிக்கரணை, நான் நடி கொடுக்குற எல்லா கரணையும் முளைச்சி வரும். ஒரே குத்தில் மட்டும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கிலே வந்து 30, 40 அல்ல 50 வரைக்கும் வரும். சரிங்களா? ஒரு துளிர் மட்டும் ஃபஸ்ட்டு துளிர்லேயே வரும். ஃபஸ்ட்டு துளிர்லேயே வந்து சூப்பர் நேப்பியர்லாம் ஒரு 10 வரும், 20, 10க்குள்ளே தான் வரும். ரெட் நேப்பியரும் அதே மாதிரி 10க்குள்ளே தான் வரும். இதில் மட்டுமே 20க்கு மேலே தான் வரும். 20க்கு மேலே தான் அந்த தூர் கட்ட ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இந்தமாரி தான் ஊறணும். வாங்க இப்போ அதை நட்டுட்ட பிறகு பாருங்கள், இப்போ நட்டுட்டு இப்போ ஹைட்டாக இருக்குது பாருங்கள், நல்லா வளர்ந்துருச்சு. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 மாதத்தோட இது விதை புல்லுக்கோசரம் விட்டு வச்சுருக்கேன். இது 3 மாதம். நம்ம 3 மாதத்தில் இல்லை 2 மாதத்தில் அறுவடைக்கு பண்ணி ஆடு, மாடு எல்லாத்துக்கும் போட ஆரம்பிக்கலாம். ஆடு, மாடு, கோழி, முயல் எல்லாத்துக்கும். முயலுக்குன்னா ஒரு 20 நாளைக்குள்ளே. சரிங்களா? 20 நாளுக்குள்ளே முயலுக்கெல்லாம் போடலாம். அதே போல் கோழிக்கும் முயலுக்கு மட்டும் 20 நாளைக்குள்ளே. ஆடு, மாடுக்கு மட்டும் கொஞ்சம் 2 மாதம் கழித்து போடலாம், தப்பு இல்லை. இப்போ நான் கரணையை வந்து இப்படி உரிச்சு காட்டுறேன் பாருங்கள். இது போல் தான் இருக்கும் கரணை. இது வந்து நல்லா 3 மாதம் ஆன உள்ள கரணை. 3 மாதம் 4 மாதம் ஆகிட்டு கிட்டத்தட்ட கரணை வளர்த்துருக்கேன். ஒன்றுலேயும் 8 கரணை 10 கரணை வரும். இப்போ பாருங்கள், ஒரு இன்ச்சுக்கு இன்ச்சு இருக்குது பாருங்கள். நான் இப்போ கை வச்சு கூட காட்டுறவங்களுக்கு பாருங்கள். ஒரு இன்ச்சுக்கு இன்ச்சு கரணை இருக்கும். பக்கத்துலேயே பக்கத்தில் 2 பக்கமும் கரணை இருக்கும் பாருங்கள். ஒரு இன்ச்சுக்கு ஒரு கரணை இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியுங்க பாருங்கள், ஒரு இன்ச்சுக்கு ஒரு கரணை இருக்குது. இது நிறைய பேர் இது நட்டுட்ருக்காங்க. இது என்னென்னா மாட்டுக்கு கொஞ்சம் கட்டுப்படி ஆகாதுன்னு வச்சுக்கலாம். மாட்டுக்கு தூர் தான் அதிகமாக கட்டும். ஆனால் மாட்டுக்கு பால், டெஸ்ட்டு, இதெல்லாம் சேர்ந்து வருது. என் மாட்டுக்கு நான் போடுறதுனால எனக்கு தெரியுது. போட்டு நான் பால் கறக்குள்ள அன்றைக்கி 1 லிட்டர் சேர்ந்தா, அதாவது என்னென்னா ஒரு 3 லிட்டர் கறக்க 4 லிட்டர் கறக்கிற மாதிரி இருந்தால் எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 லிட்டர் சேர்ந்தே கறக்கும். இந்த இது போடக்குள்ள இது சிகப்பு சூப்பர் நேப்பியர் இது எல்லாமே அப்படி தான். டெஸ்ட்டு பால் எல்லோரும் கொஞ்சம் சேர்ந்து வரும். இவ்வளோ தான். உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் கீழே உங்களுக்கு நம்பர் கால் பண்ணுங்கள். இல்லை இது எப்படிங்க நடவு பண்ணுறது, உரம் என்ன, உர வளர்ப்பு தண்ணி மட்டும் நான் சொல்ல விட்டுட்டேன், அதையும் சொல்லிடுறேன். ஏன்னா எல்லா வீட்டையும் சொல்லிட்டு தான் இருக்கேன். சரிங்களா? தண்ணி வந்து 4 நாளைக்கு ஒரு வாட்டி. இப்போ நட்டுட்டிங்கன்னா அன்றைக்கி ஒரு 2 நாள் கழித்து திரும்ப தண்ணி விடுங்க. திரும்ப 4 நாளைக்கு ஒரு வாட்டி தண்ணி விடுங்க. அதே போல் உரம் வந்து யூரியாவும் உரம் போட்டாலும் சரி, இல்லை நார்மலாக நாங்கள் இயற்கை உரம் தாங்க போடுவோம் அப்படின்னா, இயற்கை உரம்னா மாட்டு தொழு உரம் போட்டுங்க. மாட்டு தொழு உரம் ஏன் போடக்கூடாதுன்னா, கொஞ்சம் இதாகிடுது, பில்லு அதிகமாக வருது, அதனால் போட வேணாம்னு சொல்கிறேன். இல்லை போடுறதுனால போடலாம். மாட்டு தொழு உரம் ஓட்டக்குள்ளே போட்டுருங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அதே போல் வந்து 4 நாளைக்கு ஒரு வாட்டி தண்ணி கட்டிவிடுங்க. யூரியாவும் உரமும் போடுங்க. யூரியா உரமும் வந்து அடி உரமும் யூரியாவும் கலந்து ரெண்டும் பாதி மிக்ஸ் பண்ணி கலந்து போட்டிங்கன்னா போதும். ஒரு டைமுக்கு ஒரு 3 டைமாவது, ஒரு 10 நாளைக்கு. இப்போ ஸ்டார்டிங் நட்டதுலேருந்து ஒரு 15 நாள், அதுக்கப்புறம் ஒரு 15 நாள், அதுக்கப்புறம் ஒரு 15 நாள், அப்புறம் அறுவடை பண்ணிடலாம். சரிங்களா? 45 நாள் 50 நாள் அறுவடை பண்ணலாம். இந்த 3 டைம் மட்டும் உரம் போடுங்க. அதே போல் ஒரு 15 நாளில் உரம் போடுறீங்க பார்த்தீங்களா, அப்போ கண்டிப்பாக ஒரு களை எடுத்துட்டு அதுக்கப்புறம் உரம் போடுங்க. எதுக்கு நான் களை எடுத்துகிட்டு உரம் போட சொல்கிறேன்னா, உங்களுக்கு களை எடுத்தால் தான் அதுக்கப்புறம் கீழே வந்து பில்லு முளையாமல் இருக்கும். இல்லைனா பில்லு நிறையா முளைஞ்சிருச்சு அப்படின்னா கரணை விளைக்காது. இதே போல் சூப்பர் நேப்பியருக்கும் அப்படி தான், ரெட் நேப்பியருக்கும் அப்படி தான், குட்டை நேப்பியருக்கும் அப்படி தான். எப்படி வளர்ந்தாலும் 15 நாள் 20 நாளில் ஒரு களை கொத்திடுங்க. ஒரு களை கொத்தி நீங்கள் அதுக்கப்புறம் இது பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா தான் வந்து கீழே எதுவும் களை இல்லாமல் நல்லா சூப்பராக வரும். நீங்கள் களையோடு விட்டிங்கன்னா அப்படின்னா பில்லு ஃபஸ்ட்டு வந்துடும், இது முளைக்காது. எது சூப்பர் நேப்பியரோ ரெட் நேப்பியரோ எதுவும் முளைக்காது. அது கொஞ்சம் அப்புறம் டெய்லி போய் அமுக்கி வரும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நான் இது மேலே கரணையை வெட்டி தமிழ்நாடு ஃபுல்லாக பார்சல் போட்டுட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு வேணும்னாலும் கீழே கொடுக்குற நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் எல்லா வீடியோவும் சொல்லிட்டு தான் இருக்கேன், எப்படி நடவு பண்ணுறது எல்லாமே. திரும்ப சொல்லிடணும், ஒரு வீடியோக்கோசம் தான் திரும்ப சொல்லிகிட்டு இருக்கேன். சரிங்களா? அதனால் வேணுங்கிறவங்க கீழே கான்டெக்ட் பண்ணி நம்பர் எல்லாம் சூப்பர் நேப்பியர் இருக்குது, ரெட் நேப்பியர் இருக்குது, ஷார்ட் நேப்பியர் இருக்குது, குட்டை நேப்பியர் இருக்குது, மக்காச்சோள நேப்பியரும் போட்டிருக்கேன். அது வேணாலும் எடுத்துக்கலாம், நம்மள்ட்ட அதுவும் இருக்குது. சரிங்களா? அந்த 4 நேப்பியர் எப்பயுமே ரெடியாக நம்மள்ட்ட எப்பயும் இருக்கும், வேணால் எடுத்துக்கலாம். மக்காச்சோள நேப்பியர் அதிகம் விரும்புறதில்லை, எல்லாம் கம்மியாக கேட்குறதுனால அது கம்மியாக போட்டிருக்கேன். சரிங்களா?
இது போல் போட்டு இது போல் தான் பார்சல் பேக்கிங் பண்ணி தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே வேணாலும் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா இந்த 4 ஸ்டேட்டுக்கு நம்ம அனுப்பிட்டு தான் இருக்கோம் எப்பயுமே. நம்ம இங்கே எப்படியும் கொரியர் எம்எஸ்எஸ்ல தான் அதிகமாக போடுறோம். இல்லை உங்களுக்கு இந்த கொரியரில் எனக்கு வேறு கொரியரில் போடுங்கன்னு சொன்னாலும் அந்த கொரியர்லையும் போடுறோம். எம்எஸ்எஸ்ல போட்டோன்னா இன்றைக்கி போட்டால் நாளை மறுநாள் வந்துடும், இல்லை நாளைக்கும் வரும் பக்கத்தில் இருந்தால். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் விவசாயி. நன்றி, வணக்கம்.